இதுல நீங்க பார்த்து இதுக்கு முன்னாடி வந்த படத்துல ரொம்ப அழகு அப்பா இதை விட என்ன செய்யுது எப்படி கடவுள் படைச்சான் அப்படின்னு அப்படி எந்த படம் பார்த்து அதை விட கம்மியா இல்ல படம் கடவுள் ஏன்டா இப்படி படைச்சாரு அது நான் கேட்கல இல்ல which is the most prettiest you so far in look wise கேக்குறீங்களா I like myself in a Telugu film Attaduna only look wise okay அது மட்டும் சொல்றேன் without talking about the character or anything உங்களுக்கு எப்போ பிடிக்கும் ரொம்ப நடிக்கும் போதா பாடும் போதா இல்ல பாடுற மாதிரி அபிநயம் பண்ணும் போதா எனக்கு crying scenes ரொம்ப பிடிக்கும் I think I like looking at myself crying on screen உங்களுக்கு நிறைய சோகம் இருக்கா இல்ல சோகம்லாம் எதுவுமே இல்ல but it's something very different something I don't do often off screen so எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நம்ம நடிச்சு ஒரு கேரக்டர் பண்ணி கண்ணாடி பார்த்து நடிச்சுக்கலாம் அது மாதிரி நீ என்னைக்காவது வீட்டில் அழுகும்போது ஓடி போய் கண்ணாடி எப்படி நிறைய வாட்டி in fact when I'm really upset about something when I'm crying first thing நான் போய் கண்ணாடியை பார்ப்பேன் எப்படி இருக்கு எனக்கு ரெமோ பண்றபோது அது வரைக்கும் நான் கண்ணாடி அவ்வளவு பார்ப்பேன் ரெமோ பண்ணும்போது கண்ணாடி முன்னாடியே தான் இருப்பேன் ஏதாவது கண்ணாடி தானே ரெமோ பண்ணும்போது நீங்க அந்த கதாநாயகியை விட நீங்க தான் நிறைய வந்து கண்ணாடி முன்னாடி நிப்பேன் வீட்டுல சண்டை செம்ம சண்டை ஹேர் பேண்டு பிரஷ் கிளிப் எல்லாத்தையுமே சண்டை வைஃப் பண்ணுக்கும் அந்த முடி வெட்டும் போது எப்படி இருந்துச்சு ரொம்ப சோகமா இருந்துச்சு சார் இல்லை ஒரு ரிலீஃப் இருந்துச்சு பிகாஸ் ஒரு 1.5 வருஷம் வச்சு இல்லை எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு தோணுச்சு அந்த டைம்ல ஒரு ரிலீஃப் மாதிரி பட் வெட்டின பிறகு கொஞ்ச நாள் பிறகு கொஞ்சம் சோகமா இருந்துச்சு பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஹேர் உங்க காதல் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க சிம்பிள் அம்பியோட வீட்டு பத்திரத்தை அடகு வச்சுட்டேன் அடுத்து நம்ம விளம்பர இடைவேளைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் இந்த பிளேயர் பேர் சார் நாகரா இதுல தான் நீங்க வந்து பாட்டு போடி அவங்க ஆடிட்டு இருக்காங்க ஆமாம் சார் எதுக்காக இதை கொண்டு வந்தீங்க ஏன் சிடி பிளேயர்லாம் கொண்டு வரல நீங்க சிடி பிளேயர் சிங்க் ஆகாது இந்த 24 ஃப்ரெண்ட்ஸ் பிக்சருக்கு இதில் சிங்க் ஆகும் அவர் என்ன சொல்றாருன்னா சிடி பிளேயர்லாம் போட்டா வாய் அசைக்கும் போது அவங்க வாய் அசைக்கிறது எங்கேயோ போகும் இவங்க பாட்டு எங்கேயோ போகும் அப்படிங்கிறாங்க சரி இப்போ ரொம்ப பேசிட்டோம்னு நினைக்கிறேன் லெட்ஸ் கோ ஃபார் மியூசிக்கல் பிரேக் சார் ஆன் பண்ணுங்க சார் எதுக்காக போய் நீங்க சினிமா பார்ப்பீங்க நான் யூசுவலா யாரு ஹீரோ யாரு ஹீரோயின் பார்த்து தான் போவேன் சினிமாக்கு and if I like them I'll go watch the film right so அந்த மாதிரி கடைசியா நீங்க நடிக்காத படம் எந்த படத்தை போய் பார்க்க போறீங்க ரீசெண்டா I saw மொழி அதாவது சார் நான் யார் கூட ஃப்ரெண்டா இருக்கணும் எனக்கு தெரியும் நீங்க ஒன்னு சொல்லணும்னு சொல்றாங்க நான் சொல்லக்கூடாதா I am your guardian mind சார் அது ஆக்சுவலி இப்படி லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணாம உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றேன் யாரை பார்த்து லூஸ் சொல்றீங்க எப்போ ஆக்சுவலி இவ்வளவுதான் சார் அதுல என்ன சொன்னேன் வெரி டவுட் யூ நோ I know all of them working in the film and நான் ஸ்கிரிப்ட் பத்தி கேள்விப்பட்டேன் முன்னாடியே ஸோ இது கண்டிப்பா ரிலீஸ் ஆன உடனே போய் பார்க்கணும்னு இருந்தது ஸோ ரிலீஸ் ஆகும்போது பொதுமக்களோட பார்ப்பீங்களா இல்லை ப்ரிவியூவில் போய் பார்ப்பீங்களா ரெண்டுமே சார் ஐ லவ் கோயிங் டு தி தியேட்டர் இன் ஃபேக்ட் ஏன்னா அப்போ தான் தெரியும் அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் அண்ட் அது இதுன்னு சில சமயம் ப்ரிவியூஸ் இப்போ நீங்கள் சினிமா பார்க்க போனீங்கன்னா எல்லாரும் சினிமா பார்க்காம உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை அப்படிலாம் இல்லை ஒரு பேஸ்பால் கேப் போய் பாக்ஸில் போய் உட்காந்துப்போம் அதுதான் வாட் டஸ் சினிமா மீன் டு யூ சினிமா எனக்கு சினிமா வந்து எனக்கு ஒரு பைத்தியம் ஐ லைக் டு எப்பவுமே சினிமா சாப்பிட்றது சினிமா தூங்குறது சினிமா எல்லாமே ஒரு ஸ்கூல்லேருந்து எனக்கு அந்த ஒரு இது வந்துருச்சு மோகம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸோ எப்போவுமே சினிமா பார்த்துட்டு இருப்பேன் இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ அது வந்து என்றைக்குமே மாறாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கடைசியாக பார்த்த சினிமா படம் பருத்தி வீரன் பிடிச்சிருந்துச்சிங்களா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு நம்ப முடியாத 2 விஷயம் ஒன்று வந்து
கார்த்தி ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பல அவரும் பிரியமணி கேரக்டர் ரெண்டுமே எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்துச்சு. பட் கார்த்தி அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது இல்லாம அமீர், நான் அமீர்கிட்ட அதே தான் சொன்னேன். இயக்குனர் அமீர் சேதுல மட்டும்தான் அவர் வந்து துணை இயக்குனராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு படம் மௌனம் பேசிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராம் பண்ணிட்டு இப்போ அந்த வளர்ச்சி ஒரு படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்துட்டு அவ்வளோ ஒரு வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு யதார்த்தம் அந்த இப்ப இந்த படத்தை உங்க நண்பர்கிட்ட வந்து பார்க்க சொல்லணுமா, என்ன விஷயத்துக்காக பார்க்க சொல்லுவீங்க பீமா படத்தை? நான் இருக்கேன் பீமால, போய் பாருங்க. என்ன தேவை? அதான் வேற என்ன வேணும்? ஓகே, இனிமே நண்பரா இல்ல. விக்ரம் நீங்க என்ன சொல்லுவீங்க? த்ரிஷா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க. இதை விட அது வரைக்கும் வந்து ட்ரிஷான்னு ரொம்ப அழகா ட்ரிஷா. அந்த நான்சென்ஸ்லாம் சொல்லி முடிச்சு சாரி. தென் ஒரு ஸ்டைலிஷ் மூவி. இது வந்து ஒரு லிங்கியோட கதை வந்து ஒரு இட்ஸ் a nice story. பட் என்னன்னா அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அவங்க எடுக்கிற விதம் வந்து க்ரூ வந்து ரொம்ப நல்ல க்ரூ. இங்கே ராஜசேகர், ஆர்டி ராஜசேகர் பெஸ்ட் கேமரா அவர். when you have ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக், ஆண்டனி ஃபார் எடிட்டிங், டிசைன்ஸ் சித்தார்த் வரைக்கும் யாரெல்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்துருப்பேன். லைக் விஜய் ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபர்